வணக்கம். மூலி பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 600 கிராம் வரை முள்ளங்கி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவி வச்சுருக்கிறேன். இது ஓரளவுக்கு பிஞ்சாக இருக்கிற முள்ளங்கி இல்லை மீடியமாக இருக்கிற முள்ளங்கி நல்லாயிருக்கும். முத்தல் முள்ளங்கி வேண்டாம், நல்லா இருக்காது. முள்ளங்கி நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் 5 நிமிஷம். முள்ளங்கியில் இருக்க ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. முள்ளங்கி நல்லா பிழிஞ்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இதை கையால் பிழிஞ்சு எடுத்தப்பவே இவ்வளோ ஜூஸ் இருக்குது. நமக்கு என்ன தான் கையில் டைட்டாக பிழிஞ்சாலும் அதில் இன்னும் சாறு இருக்கும். அதில் ஈரப்பதம் அவ்வளோ தண்ணி இருந்துச்சுன்னா அது ஸ்டஃபிங் பண்ணும்போது வெளியில் வந்துடும். அதை மறுபடியும் ஒருக்க நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். இந்த ஜூஸு அதிக அளவில் இருக்கும். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுலேயே இதுக்கான சப்பாத்தி பிசைறதுக்கான தண்ணியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இது அதிக அளவில் இருக்கும். இது நம்ம குழம்பு ஏதாவது வைக்கும்போது அதில் சேர்த்து ஊற்றிக்கலாம். இதை அப்படியே சூப்பாவோ ஜூஸாவோ குடிச்சிடலாம். சாதத்தோடு சேர்த்தும் தண்ணிக்கு பதிலாக இது வச்சுட்டும் எடுத்துக்கலாம். இது வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருந்த முள்ளங்கியை ஒரு மெலிசான காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்க சாறு மொத்தமும் வெளியில் வரும். இது நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த முள்ளங்கி ஜூஸில் நான் பாதி எடுத்து வச்சுட்டு பாதியில் மாவு பேசி யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மொத்த ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமும் இந்த அளவு தான் குவான்டிட்டி கிடச்சிருக்குது நமக்கு. இதில் ஸ்டஃபிங்க்கு மற்ற மசாலா பொருளை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் காரப்பொடி, அதோட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் இதோட கொஞ்சம் என்கிட்ட ஆம்ச்சூர் பொடி இருக்கிறதால சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதோட நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு யூஸ்வலாக பண்ணுவேன் நான். இன்றைக்கி என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கிறதால ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கழுவிட்டு கட் பண்ணணும். இது ஹலவாக இருக்கிறதால கழுவும்போது உள்ளுக்குள்ளே தண்ணி போய்க்கும். அதை கவனமாக பார்த்து தண்ணி இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை முள்ளங்கியோடு சேர்த்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிகினிங்லேயே முள்ளங்கியில் கொஞ்சம் உப்பு போட்டோம். அது மேக்ஸிமம் அந்த தண்ணியிலே போயிருந்துருக்கும். இது ஒரு தடவை உப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எடுத்த முள்ளங்கி ஜூஸில் நான் பாதி இன்றைக்கி வேறு யூஸ்க்கு எடுத்துட்டேன். பாதியில் மாவு பிசைஞ்சிக்கலாம். மொத்தத்துலேயும் மாவு பிசைஞ்சிச்சின்னா இந்த ஸ்டஃபிங் அதுக்கு பத்தாது. நல்ல சப்பாத்தி மாவு பதத்தில் இதை பிசைஞ்சிக்கலாம். இதில் மறுபடியும் உப்பு போட தேவையில்லை. ஏற்கனவே நம்ம முள்ளங்கியில் போட்ட உப்பு இந்த ஜூஸில் தான் இருக்கும். அந்த உப்பே போதுமானதாக இருக்கும். பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினோன்னு பரத்தாவை தட்டி எடுத்துடலாம். ஸ்டஃபிங்கை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். 7 மீடியம் பராத்தா செய்கிற அளவுக்கு ஸ்டஃபிங் கிடச்சிருக்கு. இது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இதை விட தண்ணியாக தளர இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கும்போது வெளியில் வந்துடும் ஸ்டஃபிங்கு. இப்போ பராத்தாவை தேய்ச்சி எடுத்துடலாம். மாவு நல்லா ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து அதை நல்லா கையில் நல்லா தட்டிட்டு அது உள்ளே இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நல்லா உருட்டி விட்டுடலாம். ஸ்டஃபிங் எங்கேயும் வெளியில் தெரியக்கூடாது. கரெக்டாக உள்ளே வச்சு சீல் பண்ணிடணும். எல்லா ஸ்டஃபிங்கையும் கோதுமை மாவுக்குள்ளே வச்சுட்டு உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பரோட்டாவை தேய்ச்சி சுட்டு எடுத்துடலாம். இது நல்லா மாவு நல்லா வெளியில் வச்சுருக்கிற கோதுமை மாவு நல்லா ஊறி இருக்குது. உள்ளே இருக்கிறதும் நல்லா கரெக்டாக ஃபார்மாக இருக்குதுன்னா ஈஸியாக மெலிசாக இழுக்க வரும்.
பரோட்டா தேய்ச்சாச்சு, சுட்டு எடுத்துடலாம். நான் தவா அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பரோட்டாவை அதில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அதிகமாக சேர்த்துக்கோங்க. நெய் விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பராத்தாவை நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சுட்டு எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்ல டோஸ்ட்டாக சுட்டு எடுக்கணும். மற்ற பராத்தாவையும் தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியான மூலி பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது வெறும் தயிரோட இல்லை ராய்த்தாவோட இல்லை அதிக காரம் இல்லாத சிம்பிளான ஒரு தாலோட ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.